பிரிண்ட்டு பேக் எடுத்துட்டோம் அந்த கண்டினியூ கிளாஸில். இது 3வது நாள் கிளாஸு. இங்கே பாருங்கள், இது நம்ம கை வந்து இப்போ 4ஆம் மடித்து போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ எப்போயுமே கை போடும்போது நம்ம 1 இன்ச்சு கீழே கரை இருந்தால் பட்டி மடித்து தைக்க நம்ம கோட்டை அப்படி போட்டுருணும். ஓகேங்களா, கோடு போட்டாச்சு, கோட்டை போட்டாச்சு. இப்போது கையை எடுத்து நம்ம அலகு வச்சு பார்க்கணும். கை அலகு வச்சு பார்க்கணும். பாருங்க, இப்படி கீழே பட்டையாக இதை பிடிச்சிட்டு அப்படி வச்சு அப்படி கை வச்சு நம்ம அளவு பார்த்துட்டோம். கை வச்சு அளவு பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த எட்ஜில் ஒரு மார்க்கு, இந்த ஓரத்தில் ஒரு மார்க்கு. இப்போ இந்த சென்டரில் மேலே 1/2 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு மார்க்கு. இங்கே பாருங்கள், இப்போ என்ன மார்க் போட்டோம்? இது அடி மார்க்கு, இது ஓர மார்க்கு, இது சென்ட்ரு மார்க்கு. இப்போது இதை என்ன பண்ணணும்னா நம்ம அப்படி பாக்ஸாக போட்டுக்கணும். கோடு போட்டோங்களா, இங்கே பாருங்கள், அழகாக அப்படியே வரைஞ்சி அப்படி போய் வெட்டிடணும். இப்போ டேப்பில் இது எவ்வளவு வருதுன்னு நம்ம அளந்து கரெக்டாக இன்னொரு வாட்டி இந்த கையை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். 7 இன்ச்சு கை இருக்குது, அதாவது மடிப்பை இல்லாமல் 7 இன்ச்சு கை இருக்குது. இப்போ நம்ம தையலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். 7.5 வச்சா போதும். இவ்வளோ தான் 7.5 வருது. சரியா? இப்போ நம்ம கையோட உயரத்தை டேப்லேயே அளந்துட்டோம், ப்ளவுஸ்லேயும் அளந்துட்டோம். இங்கே பாருங்கள், பண்ணிட்டோமா. அதே சூட்டோட இப்படி ஒரு அர்க்காத் போட்டுருவோம். அப்படியே மேலே எடுத்து 2 துணியை 1/2 இன்ச்சு உள்ளே கட் பண்ணி விட்டுறணும். இங்கே பாருங்கள், இப்படி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மெல்லீஸாக கட் பண்ணி விட்டுறணும் 1/2 இன்ச்சு. அப்படியே ஒரு பண்ணாங்கல்ல, இதை வந்து கிராஸாக கொஞ்சம் இவ்வளோ அகலம் கீழே தேவையில்லை, அப்படி வெட்டிடணும் கிராஸாக. அப்போது இந்த இடத்துல மடிக்கிறதுல ஒரு அர்க்காத்து. அப்போ இங்கே இந்த கையில் எத்தனை அர்க்காத்து வருது?